வணக்கம் நண்பர்களே, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க. இப்போ குற்றவாளியை 9 நாளுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா, சோசியல் மீடியாவில் இவர் உண்மையான குற்றவாளியான்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விளாத்திகுளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தர்ம முனீஸ்வரன் என்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளியை ஸ்டாலின் அரசின் காவல்துறை கைது செய்துள்ளது. இவன் உண்மையான குற்றவாளியா என்கிற கேள்வி தற்போது பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு 6 மணிக்கு தான் காணாம போனதாக சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன காமிக்குதுன்னா, சாயங்காலம் 3 மணிக்கே காமிக்குது. இதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டவுட் எல்லாத்துக்கும் வருது. ரெண்டாவது டவுட் என்னன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு 9 நாளா கிடைக்கலையா, திடீர்னு கொண்டு வந்திருக்கிறீங்க, எலெக்ஷன் வர்றதுனால ப்ரெஷர்ல எதுவும் பண்றாங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். கடந்த 9 நாட்களாக மாணவியின் உடலை வாங்காமல் பெற்றோரும் ஊர் பொதுமக்களும் போராடியதால் காவல்துறை அழுத்தத்திற்கு உள்ளானதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே எஸ்பி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. சம்பவம் எப்போ நடந்துச்சு, எங்க வச்சு நடந்துச்சு, குற்றவாளி ஏன் அங்கே வந்தான், இதெல்லாம் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆனால் எஸ்பி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேட்டி கொடுத்த எஸ்பி அவர்களே மாற்றி பேசுகிறாங்க. காலைல டெஸ்ட் முடிஞ்சிட்டுங்கிறாங்க, அப்புறம் கேட்டால் இனிமேல் தான் டெஸ்ட் கொடுக்கணுங்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் சந்தேகம் எல்லாத்துக்கும் வருது. இந்த சிசிடிவி பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதற்கு விளக்கம் அளிக்காமல் கேள்வி கேட்காதீர்கள் என சொல்வது எப்படி நியாயமாகும்? செய்யப்பட்ட இந்த தர்ம முனீஸ்வரங்க மேல ஆல்ரெடி ஏகப்பட்ட கொள்ளை வழக்குகள் இருந்திருக்கு. இவரு இதே மாதிரியே ஒரு மூதாட்டிய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதுக்கும் அவருக்கு இது ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. அதை திருப்பி உச்சநீதிமன்றத்தில் போய் ஜாமீன் வாங்கி வெளியே வந்து சுற்றி தெரிஞ்சிருக்கிறாரு. இவர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்திருக்கிறது. இதை யார் கண்காணிச்சிருக்கணும்? காவல்துறை கண்காணிச்சிருக்கணும். ஆனால் அவங்க கண்காணிக்க முட்டனால அடுத்தடுத்து கொலைகள் நடந்திருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஏற்கனவே பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட தண்டனை குற்றவாளி சுதந்திரமாக உலா வந்தது எப்படி என்கிற கேள்வியும் எழுகிறது. எஸ்பி என்ன சொல்றாரு பாருங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறப்ப நம்மளையே மிரட்டுறாரு. அப்புறம் யார் ப்ரெஷர் கொடுக்காம யார் பண்ணியிருப்பா? முதல்ல நீங்கள் கேஸே எடுக்கல. இந்த சம்பவத்தில் நாங்கள் எல்லாரும் ப்ரெஷர் கொடுத்தனால தான் நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. இப்போ யாரும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ பகிரக்கூடாது, பேரை பகிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே மிரட்டுறாரு. கேஸ் போகணும் அப்படி மிரட்டுறாரு. சமூக வலைதளங்களையும் சரி, சில பிரிண்ட் மீடியாஸ்லையும் சரி, சில பொதுமக்கள் பேனர்ஸாகவும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய புகைப்படத்தையும் பெயரையோ தேவையில்லாமல் பயன்படுத்துறீங்க. அது சட்டப்படி ஒரு குற்றம். இது வரைக்கும் 6 வழக்குகள் நம்ம பதிஞ்சிருக்கோம். 23 செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட். இனிமேல் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா எல்லா நபர்கள் மேலேயும் அந்த நபர்கள் யாரெல்லாம் அந்த குழந்தையுடைய பெயரையோ இல்ல புகைப்படத்தையோ வந்துட்டு வெளியிடுறாங்களோ அவங்களுடைய அந்த நபர்கள் மேலேயும் சரி, அந்த நபர்கள் பின்னணியில் இருக்கவங்க யார் இந்த மாதிரி பண்ண தூண்டுறாங்களோ அவங்க மேலேயும் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த குற்றவாளி மேல நிறைய கேஸ் இருந்திருக்குது. ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருந்திருக்கிறது. அவரை கண்காணிக்காம விட்டுட்டு காவல்துறை அப்படின்னு அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க. எது என்னவோ இவங்க எலெக்ஷன் வருது, திமுக பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாதுன்னு கேசஸ், ஒரு ப்ரெஷர் வருது, கேசஸ் சீக்கிரம் முடிக்கணும்னு பண்ண மாதிரி மக்கள் சந்தேகிக்கிறாங்க. நான் இல்லை. அதனால சரி, உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க.